போன மாசம் நம்ம நாட்டில இருந்து ஒரு 20 பேரை தேடி எடுத்திருக்காங்க. எதுக்கு? இஸ்ரேலுக்கு கூட்டு போறதுக்கு. தேடி எடுத்து நீங்க 20 பேரும் வாங்க இஸ்ரேலை வந்து சுத்தி பாருங்க, ஃப்ரீ டிக்கெட், ஃப்ரீயா ஃப்ளைட் டிக்கெட் கொடுக்குறான், அகாமடேஷன் ஃப்ரீ, நல்ல சாப்பாடு, 2 செல்ஃபி எடுத்துக்கலாம், அரச மரியாதையோட இஸ்ரேலுக்கு பயணம். 20 பேரை கூட்டிக்கிட்டு போனாங்க. அந்த 20 பேர் யாரு என்ன எல்லாமே வெளியே வந்திருக்குது. இப்ப அததரணையினுடைய ஊடகவியலாளர்களும் ஹிருவினுடைய ஊடகவியலாளர்களும் அடக்கம். ஏன்னா இதை சொல்லி ஆகணும். இவங்களையும் சேர்த்து கூட்டிக்கிட்டு போனா அங்க போயிட்டு வந்ததோட ஒரு கடந்த வாரம் நீங்க பார்த்திருப்பீங்க, ஹிருவுல தரணையில எல்லாம் எங்களுடைய பத்திரிகையாளர்கள் நேரடியாக யுத்த களத்திற்கு சென்றார்கள். எங்கடா போன? யாராவது போக முடியுமா யுத்த களத்துக்கு? இப்ப கூட நீங்க தந்தி டிவியை போய் பாருங்க. தந்தி டிவியில அவர பேரு நினைவில் ஒரு முஸ்லீம் ஊடகவியலாளர் இருக்கிறாரு. அந்த ஆளு பொய்ய கறந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அந்த ஆளு மத அடிப்படையில் முஸ்லீம் தான். ஆனா இப்ப எங்க இருக்கிறாருன்னு கேட்டா டிக்கெட்டை போட்டு அனுப்பி விட்டாங்க ஜெருசலத்துக்கு. ஜெருசலத்துக்கு போய் நபிகள் நாயகம் அவர்கள் நின்ற இடம் இதுதான், ஈசா அலை இறங்க போகிற இடம் இதுதான், அந்த ஆளா நினைச்சுக்கிட்டு கண்டதையும் பேசிக்கிட்டு இருக்கிறான். இங்க பாருங்க, வெடிச்சத்தம் கேட்டுக்கொண்டு இருக்கிறது, அங்கே அது நடக்கிறது இது நடக்குது. அப்படியே என்னன்னா அந்த பொய்யை ட்ரெயின் பண்ணின மாதிரி அவங்களே சொல்லுவாங்க. அவ்வளவு அநியாயம் நடக்குது அதை சொல்ல மாட்டாங்க. ஆனா போனதுல உருப்படியாக கொஞ்சம் உண்மையை சொன்ன ஒரு குரூப் இருக்குன்னா புதிய தலைமுறை போனது தமிழ்நாட்டில இருந்து. நீங்க யூடியூப்ல போய் பார்க்கலாம். புதிய தலைமுறையுடைய பத்திரிகையாளர் கார்த்திகேயன் போனார். போயிட்டு வந்து புதிய தலைமுறைக்கு அவர் ஒரு பேட்டி கொடுத்தார். எங்களை இஸ்ரேல் உள்ள விடவே இல்லை, நாங்க எதை ரெக்கார்ட் பண்ணினாலும் என்ன பண்ணாங்கன்னு கேட்டா எடுத்து பார்த்துட்டு நாங்க ப்ரூஃப் பார்த்ததுக்கு பிறகு தான் போடணும். எங்களை வந்து சுதந்திரமாக செயல்படவே விடல. ஆனா காசா எப்படி இருக்கு தெரியுமான்ற உண்மை நிலவரத்தை கார்த்திகேயன் மட்டும் தான் சொன்னாரு. ஆனா இங்க இருந்து 2 பேர் போனாங்கல்ல, இவ்வளவு நாளா டாக்டர் ஷாஃபி முடிஞ்சு அல்லது ஈஸ்டர் அட்டாக் முடிஞ்சு இப்ப விக்கிறதுக்கு சரக்கு இல்ல, போவண்டா இஸ்ரேலுக்கு கிளம்பி போய் வந்து ஒரு வீடியோ போடுறாங்க. எப்படி வீடியோ? அங்க போய் கீழே உட்கார்ந்து சில கட்டிடங்கள், வெடித்து சிதறிய கட்டிடங்களை காட்டி, அந்த பேனா பென்சில் எல்லாம் இருக்குதுங்க கீழே, பார்த்தீர்களா? குழந்தைகள் படித்த புத்தகங்கள், பேனாக்கள் அடிச்ச அடியில இந்த பிள்ளையெல்லாம் செத்து போய் இப்படி சென்டிமெண்ட்டை அதை கிரியேட் பண்றது. சிங்கள பெரும்பான்மை சகோதரர்கள்ட்ட போய் பாலஸ்தீனத்தை எதிரியா காட்டி இஸ்ரேலை நல்லதா காட்டுறதுக்காக என்னன்னா பாத்தீங்களா குழந்தை பிள்ளையெல்லாம் செத்துருக்கு அப்படின்ட்டு காட்சி உருவ அமைப்பை காட்டுறாங்க. அதுல ஒரு ட்ரோன் ஷாட் காட்டுவாங்க. இந்த ட்ரோன் ஷாட் இவங்க போய் எடுத்தது இல்லை, ஆல்ரெடி எடுத்தது. என்னன்னா அக்டோபர் 7 ஹமாஸ் உள்ள வந்து அடிக்கும் போது பாத்துங்க எவ்வளவு பெரிய அழிவு தெரியுமா? இல்ல பியூட்டி என்ன தெரியுமா? அக்டோபர் 7ஆம் தேதி உள்ள போய் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் தாக்கியது உண்மை, அதுல மாற்று கருத்தில் யாருமே அதை மறுக்கல. ஆனா தாக்கிய நேரம் அவங்க அதாவது அவங்களோட வெஹிக்கிள்ல போனாங்க, பாராஷூட்ல போனாங்க, பாராகிராஃப்ட்ல போனாங்க, போய் அட்டாக் பண்ணிட்டு வந்தாங்க. வந்ததற்கு பிறகு இஸ்ரேலிய ராணுவத்திடத்துல ஒரு சிஸ்டம் இருக்கு, எழுதப்படாத ஒரு விதி இருக்கு. என்னன்னு கேட்டா நம்ம ஆட்கள் மாட்டிக்கொள்வார்களோ என்கிற ஒரு நிலையை இஸ்ரேல் ராணுவ தளபதி எடுத்தால் அவர்களுடைய ஆட்களை அவர்களே கொல்ல முடியும். இது அவங்க ராணுவத்தில் எழுதப்படாத விதி. அந்த மெத்தேடை யூஸ் பண்றாங்க. எப்படி யூஸ் பண்றாங்க? பாலஸ்தீன விடுதலை அமைப்பு உள்ள வந்து அடிச்சிட்டு ஆட்களை பணைய கைதியா பிடிச்சிட்டு போயிட்டான். போனதுக்கு பிறகு ஹெலிகாப்டர்ல பல இடங்களை அவனே ஷூட் பண்ணி அழிக்கிறான், குண்டு போட்டு அழிக்கிறான். அழிச்சு போட்டு அவங்க வந்து தான் அழிச்சதுன்னு சொன்னான். அதே ஏரியல் ஃபுட்டேஜ், அதே ட்ரோன் ஷாட்டை கொண்டு வந்து அததரனை போடுறான். அன்றைக்கு இரவு நான் கால் பண்றேன் திலீப் ஜெயவீருக்கு, இப்ப இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர். கால் பண்ணி இப்படி ஒரு வீடியோ போடுறீங்கள, நாங்க பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக விடுதலை மாநாடு கொழும்புல நடத்தினா உங்களை கூப்பிட்டா வர்றீங்க, பாலஸ்தீனம் விடுவிக்கப்பட வேண்டும் என்று சொல்றீங்க, பாலஸ்தீனத்துல பாலஸ்டைனை பத்தி பேசினா பாலஸ்தீனத்திற்கு ஆதரவுங்கிறீங்க. ஆனா உங்க சொந்த தொலைக்காட்சியில பாலஸ்தீன மக்களை தீவிரவாதிங்கிறீங்க, சட்டன்காமி என்று கூட சொல்லி இருக்கலாம். நீங்க என்ன பண்ணிருக்கலாம்? அவர்களை வந்து போராளிகள் என்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கலாம், கிறிஸ்தவாதி என்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கீங்க, பயங்கரவாதிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறீங்க. உண்மையிலேயே அவங்க பயங்கரவாதியா? நேம உழைத்துமா? எனக்கு இதை பத்தி எல்லாம் ஏன் இதை சொல்றேன்னா அவருக்கு தமிழ் நல்லா தெரியும், அது நாளைக்கு இதை போடக்கலாம், அவர் அதை பார்க்கணும், நடந்ததை சொல்லத்தானே வேணும், அதுக்காக சொல்றேன். இல்ல தெரியாது, நான் அதுல தலையிடுறது இல்லை அப்படிங்கிறாரு. இருந்தா நான் பார்த்துட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில திரும்ப கால் பண்றேன். ஒரு 13 நிமிடங்கள் எல்லாத்தையும் அழகா கேட்டுட்டு அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, இப்படித்தானே ரஸ்மின், நாங்க வந்து மீடியா சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறோம். நான் திருப்பி என்ன கேட்டேன்னா, ஒரு சமூகம் அழிக்கப்படுவதை காட்டாமலே இருந்து கொண்டு இன்னொரு சமூகத்தின் மீது நடக்காத ஒரு தாக்குதலை நடந்ததாக சொல்லி செய்தி சொல்வதற்கு பெயர் ஊடக சுதந்திரமா? அதை மட்டும் எனக்கு சொல்லுங்கன்னு கேட்டேன். இல்ல அது எப்படின்னா அதெல்லாம் பேச வேணாம். ஒரு சமூகம் பாலஸ்தீனம் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, நீங்க பாலஸ்தீனத்தில் இவ்வளவு அழிவு நடக்குது, இத்தனை பேர் கொல்லப்படுறாங்கன்னு டெய்லி காட்டுறீங்களா அல்லது கொஞ்சம் கொஞ்சமாக செய்தி போடுறீங்களா? ஒண்ணுமே செய்யல. திடீர்னு வந்து என்ன செய்றீங்கன்னு கேட்டா பாலஸ்டைன் மக்கள் வந்து இஸ்ரேல் காரனை கொண்டுட்டான் அப்படின்னு ஒரு செய்தி போடுறீங்க. இதுக்கு பேர் தான் உங்களுடைய ஜேர்னலிச ஃப்ரீடமா? அதை மட்டும் சொல்லுங்க. அப்ப என்ன சொன்னாருன்னா,
நான் நாளைக்கு இது என்னன்னு சொல்லி அடுத்த அப்டேட்டை பார்க்குறேன்னு சொன்னார். அவர் பார்த்தாரா இல்லையான்னு தெரியல. நாங்கள் தேடி அளவுக்கு அவங்க போடுறதாக சொன்ன செகண்ட் எபிசோடு வரலை. நாங்கள் தேடி அளவில் வந்துச்சாண்டு யாராவது கண்டா சொல்லுங்க. ஆனால் நாங்கள் தேடி பார்த்த அளவில் அவங்க பார்ட் 2 ஒன்று போடுறதா சொன்னாங்க. அதை அவங்க போடலாம். அந்த கோரிக்கையை நாங்களும் வச்சோம். நீங்கள் பார்ட் 2 நிறுத்துங்க. பார்ட் 1 வந்ததா போச்சு. பார்ட் 2 போட. ஏன்னா பெரும்பான்மை சமூகத்திட்ட பொய்யை கொண்டு போய் விதைச்சிடாதீங்க. எதுக்காக சொல்ல வர்றேன் தெரியுமா? ஈஸ்டர் அட்டாக் நடந்த நேரத்திலும் நம்முடைய சமூகம் பாதிக்கப்பட்டது. கொரோனா ஜனாசா எரிப்பின் நேரம் பாதிக்கப்பட்டோம். இந்த நேரங்களில் எல்லாம் பள்ளிவாசல்கள் உடைக்கப்படுகிறது, தாக்கப்படுகிறது. அந்த நேரங்களில் எல்லாம் நம்முடைய நியாயத்தை சொல்வதற்கு நம்மிடத்தில் என்ன இருக்கிறது? பள்ளிக்கு கல்வி ஸ்டாண்டு பள்ளி ஸ்பீக்கர்ல சொன்னோம்னா எல்லாருக்கும் கேட்டுருமா? கேட்காதுல்ல. பள்ளி தாக்கப்பட்டதை ஒரு ஊடகத்தில் சொல்ல வேண்டும். உங்கள் நியாயத்தை கொண்டு வர வேண்டும். வெளியில வந்து பேசணும். அல் ஜசீரா மாதிரி இல்லைன்னாலும் ஒரு குறைவான அளவுக்காவது நம்மிடத்தில் ஊடகங்கள் இருக்க வேண்டும். மகாத்திர் முகமது இதைத்தான் சொன்னாரு. இன்றைக்கு நிலைமையிலே அல்லாஹ்வுடைய அருளால் அல் ஜசீராவினுடைய முயற்சி மாத்திரம்தான் இத்தனை தளங்கள்ல கொண்டு போய் இந்த செய்தியை சேர்த்து கொண்டே இருக்கிறது.